தற்போதைய அண்மை செய்தி. சென்னை பிராட்வே பேருந்து நிலையத்தில் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக பேருந்து கிடைக்காமல் 1000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கால் கடுக்க காத்திருக்கின்றனர். மக்கள் அவதியுற்றிருக்கின்றனர். அதனை தற்போது அண்மை செய்தியாக நாம் பார்த்து வந்திருக்கிறோம். சென்னை பிராட்வே பேருந்து நிலையத்தில் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக பேருந்து கிடைக்காமல் 1000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கால் கடுக்க காத்திருக்கின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார். வணக்கம் ஜெயக்குமார். அங்க மக்கள்லாம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க என்னென்ன குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன்வைக்கிறாங்க ஜெயக்குமார்? கண்டிப்பாக ராஜா, இன்றைக்கு தமிழகம் முழுவதும் போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக திமுக அரசு போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் நடத்திய பேச்சுவார்த்தை முறையாக அவர்களை அழைத்து பேசி அவர்களுக்கு தேவையான அவருடைய 6 அம்ச கோரிக்கைகளை செய்து தந்திருந்தால் இந்த போராட்டம் நடைபெற்றிருக்காது. இந்த போராட்டத்தின் காரணமாக சென்னை பிராட்வே பேருந்து நிலையத்தில் பேருந்துகள் இல்லாமல் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகியிருக்கிறார்கள். குறிப்பாக 2 மணி நேரத்துக்கும் 3 மணி நேரத்திற்கும் மேலாக தொடர்ந்து அந்த மக்கள் பல மணி நேரமாக அங்கு காத்திருக்கக்கூடிய அவலநிலை ஏற்பட்டிருக்கிறது. போக்குவரத்து தொழிலாளருடைய இந்த காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டம் என்பது தமிழகம் முழுவதும் பல்வேறு பிரச்சனைகளை பொதுமக்களுக்கும் பயணிகளுக்கும் ஏற்படுத்தியிருக்கிறது. பள்ளி கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகளும் துயரத்திற்கு ஆள்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று வேலைக்கு செல்லக்கூடியவர்கள், பல்வேறு இடங்களுக்கு பயணிக்கக்கூடியவர்கள் என தங்களுடைய இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருப்பதாக வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த தமிழக அரசு போக்குவரத்துறை 90% பேருந்துகள் இயக்கப்படுவதாக பொய்யான ஒரு புள்ளி விவரங்களை போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கரன் தெரிவித்து வருகிறார். இந்த பொய்யான இந்த புள்ளி விவரம் என்பது பொதுமக்களுடைய கண்ணை மறைக்க முடியாது என்பதற்கு இது ஒரு உதாரணமாக இருக்கிறது. தற்போது பிராட்வே என்று சொல்லப்படுகின்ற மிகப்பெரிய பேருந்து அந்த பணிமனை அந்த பகுதியிலிருந்துதான் குறிப்பாக சென்னையினுடைய பல்வேறு பகுதிகளுக்கு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. குறிப்பாக சென்னையிலிருந்து, சென்ட்ரலிருந்து, எழும்பூர், அதே போல கீழ்ப்பாக்கம், அண்ணா நகர், ஆவடி அந்த பகுதிக்கு செல்லக்கூடிய பேருந்துகளாக இருந்தாலும் சரி, அதே போன்று தென் சென்னையை சார்ந்த அடையாறு, திருவான்மியூர், கிழக்கு கடற்கரை சாலை மார்க்கமாக செல்லக்கூடிய பேருந்துகள், அதே போல சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய புறநகர் பகுதிகள், பல்வேறு பகுதிகளுக்கு இந்த பேருந்துகள் இயக்கப்படுகிறது. தற்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், வேலையை முடித்தவர்கள், வேலையை முடித்துவிட்டு வீட்டுக்கு செல்பவர்கள், பல்வேறு நிமித்தங்களாக உறவினர் வீடுகளுக்கு செல்பவர்கள், மருத்துவமனைக்கு செல்லக்கூடியவர்கள் என பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவதி உற்றிருக்கிறார்கள். குறிப்பாக வட சென்னை பகுதியில் இருக்கக்கூடிய திருவொற்றியூர், எண்ணூர், மணலி, கண்ணகி, அதே போல தென்பகுதியில் இருக்கக்கூடிய ஓஎம்ஆர் சாலை பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய கண்ணகி நகர், சோழிங்கநல்லூர், பெரும்பாக்கம், அதே போல தாம்பரம், முடிச்சூர் உள்ள பல்வேறு பகுதிகளில் இருந்து அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு சாதாரணமான 6 அம்ச கோரிக்கையை அழைத்து பேசி அவர்களுக்கு தேவையான அந்த அடிப்படை உரிமைகளை நிறைவேற்றி கொடுத்திருந்தால் இந்த அளவிற்கு இந்த போராட்டம் சென்றிருக்காது. நேற்று நள்ளிரவு முதலே இந்த போராட்டம் தொடங்கி இருக்கிறது. இன்று நள்ளிரவு ஆகி இருக்கிறது. தொடர்ந்து 24 மணி நேரத்திற்கு மேலாக இந்த போராட்டம் நீடித்து வருகிறது. தொடர்ந்து இந்த போராட்டம் நீடித்தால் அவருடைய முற்றிலுமான அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்படுவார்கள். எனவே இதை உணர்ந்து உடனடியாக இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய தொழிற்சங்கங்களை அழைத்து பேசி அவருடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்பதே அங்கு இருக்கக்கூடிய பயணிகளுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. பயணிகள் கடுமையான துயரத்துக்கு ஆட்பட்டிருக்கிறார்கள். அவருடைய வேதனையை சொல்ல முடியாத அளவிற்கு அவர்கள் வேதனை இருக்கிறார்கள். பணியை முடித்து வீட்டிற்கு செல்ல முடியாமல் தவிக்கிறோம், நடு ரோட்டில் நிற்பதாக அவர்கள் வேதனை தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ராஜா, சென்னை பிராட்வே பேருந்து நிலையத்தில் 2 மணி நேரமாக பேருந்து கிடைக்காமல் பொதுமக்கள் அவதியுற்று வருகின்றனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார். சென்னை பிராட்வே ரயில் நிலையத்தில் கடந்த 2 மணி நேரமாக பேருந்து கிடைக்காமல் பொதுமக்கள் அவதியுற்று வருகின்றனர். போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலை நிறுத்தத்தால் ஆங்காங்கே பேருந்துகள் இயக்கப்படவில்லை. இதனால் கடந்த 2 மணி நேரமாக சென்னை பிராட்வே பேருந்து நிலையத்தில் பொதுமக்கள் பேருந்துகளே கிடைக்காமல் அவதியுற்று வருகின்றனர். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம்.